இன்றைக்கி நீங்கள் வருகையில் போவீங்களா? இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியதான இப்போது கடைசி காலத்தில் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியதான மிகப்பெரியதான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லை, அது என்ன சொல்லணும், மிகப்பெரியதான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்றது நல்லா தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். இப்போ நீங்கள் போயிட்டு பெந்தகோஸ்தேக்காரங்களை கேளுங்க, ஆர்சிக்காரங்க பரலோகத்துக்கு போவாங்களா? ஆர்சிக்காரங்க போக மாட்டாங்க. பெந்தகோஸ்தேக்காரங்க நம்ம எல்லாம் கன்ஃபார்மாக அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துருவோம். ஆர்சிக்காரங்களை கேளுங்க, யார் பரலோகத்துக்கு போவா? அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்கக்கிட்ட பெந்தகோஸ்தேக்காரங்கிட்ட அன்பே கிடையாது, அவங்க போக மாட்டாங்க. இப்போது சிஎஸ்ஐக்காரங்கிட்ட போய் நம்மளை கேளுங்க, நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம். நம்மளை கேளுங்க, அவங்க போக மாட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்றது கன்ஃபார்மாக தெரியும். சுவிசேஷம் சொல்லும் போது கூட இயேசு நல்லவர், இயேசுக்கிட்ட வாங்கன்னு சொல்கிறது இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தால் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது வந்து மாறிடுச்சு. இப்போ அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன, யார் போக மாட்டாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? சரி, நீங்கள் போவீங்களான்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா? கர்த்தரே அறிவார். அவங்க போகிறதே அவங்களுக்கு என்ன கிடையாது, கன்ஃபார்ம் கிடையாது. வெறும் நம்ம கேட்டால் வேணால் சொல்லுவாங்க, போவோம் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க மனசாட்சிக்கு தெரியும், நம்ம போவோமா, நம்ம போகிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா, பரலோகத்துக்கு போவீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போவோம், ஆனால் போக மாட்டோம். ஏன்? நமக்கே என்ன இருக்குது, கொஞ்சம் சந்தேகம் இருக்குது உள்ளுக்குள்ளே. சரி, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்கன்றத உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்களா? உங்கள் கணவர் எடுத்துக்கொள்ளப்படுவாரா? உடனே மனைவி சொல்லுவாங்க, யார் அவரு? அவரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அப்புறம். கணவனை கேளுங்க, உங்கள் மனைவி பரலோகத்துக்கு வருவாங்களா? கணவன் சொல்லுவார், அவங்க வந்தாங்கன்னா அது பரலோகமாகவே இருக்காது. அவங்க போவாங்களா? பக்கம் கூட இருக்கிறவங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியாது, நம்ம போக மாட்டோன்றது அவங்க கன்ஃபார்மாக இருக்காங்க. சரி, அதை விட்டுருவோம். சபையில் இருக்கிறவங்களை கேளுங்க, இந்த பிரதர் எடுத்துக்கொள்ளப்படுவாரா? இந்த பிரதரா? சான்ஸே இல்லை. யார் போனாலும் அவர் போக மாட்டார். அந்த ஆளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த கிறிஸ்தவத்துடைய பிரச்சனை என்னென்னா, யார் போக மாட்டோங்கிறது நல்லா தெரியும், நம்ம போவோமாங்கிறது சுய பரிசோதனை இல்லை.